இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷனா என்ன, பிளான்ட்ஸ்ல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ நம்ம கிளைகோலைசிஸ் அப்படின்ற நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போறோம். எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு குளுக்கோஸ் 2 பைருவிக் ஆசிட் 2 பைருவிக் மாலிக்யூல்ஸா மாற்றப்படுது அப்படிங்கிறது தான். The term கிளைகோலைசிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த கிளைகோஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுகர் அப்படின்னும், லைசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்பிளிட்டிங் அப்படின்னும் மீனிங். அதாவது கிளைகோலைசிஸ் அப்படின்னா சுகரை ஸ்பிளிட் அவுட் பண்றது. The scheme of glycolysis was given by Gustav Emden, Otto Meyerhof and J. Bernoulli and is often referred to as the EMP pathway. அதாவது இத கண்டுபிடிச்சவங்க இந்த ஸ்கீம் ஆஃப் கிளைகோலைசிஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம்டென், மேயர்ஹாஃப் அண்ட் பர்னோஸ். சோ இவங்க 3 பேத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் E, M and P. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா EMP pathway அப்படின்னு நம்ம சொல்றோம். In anaerobic organisms, anaerobicனா என்ன, anaerobic அப்படின்னா without oxygen அப்படின்னு அர்த்தம். So in aerobic organisms it is only process in the respiration. அதாவது கிளைகோலிசிஸ் தான் நான் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெண்டு யாரா இருந்தாலும் சரி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னது கிளைகோலிசிஸ். சோ அனரோபிக் ஆர்கானிசத்துல ஒன்லி ப்ராசஸ் என்னவா ரெஸ்பிரேஷன்ல கிளைகோலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். The glycolysis occur in a cytoplasm of the cell. எக்ஸாம்ல செல்லோட எந்த இடத்துல கிளைகோலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா செல்லோட எந்த இடத்துல சைட்டோபிளாசத்துல நடக்குது. சோ present in all the living organism. In this process, இந்த process மூலமா glucose undergoes partial oxidation to form 2 molecules of pyruvic acid. So இந்த process மூலமா glucose partial oxidation அதாவது பகுதி ஆக்சிஜனேற்றம் பாதி மட்டும் அடையுது. In plantல பார்த்தோம்னா this glucose is derived from the sucrose. In plantsல glucose எதுல இருந்து derive பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா sucroseல இருந்து derive பண்ணப்படுது, which is the end product of the photosynthesis. photosynthesis ஓட end product என்ன அப்படின்னா sucrose. so அந்த sucroseல இருந்து தான் glucose derive ஆகுது or from the storage of carbohydrate. இந்த sucrose is converted into என்னவா மாறும் சுக்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பை த என்சைம்ஸ் இன்வெர்டேஸ் அண்ட். இப்ப குளுக்கோஸ் நார்மலா நம்மளோட இதுல குளுக்கோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கிளைகாலிசிஸ் மூலமா 2ஆ பிரியும்னு சொல்லிட்டாங்க. இதுவே பிளான்ட்ஸ்ல சுக்ரோஸ்ல இருந்தா பிரியுது. அதுதான் போட்டோசிந்தசிஸோட எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுக்ரோஸ் வந்து வேற என்னவா கன்வெர்ட் ஆகலாம், சுக்ரோஸ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் ஆகலாம் என்சைமால. அதே போல இன்வெர்டேஸ் அண்ட் திஸ் என்சைம், அந்த என்சைம் பேர் என்னது இன்வெர்டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுக்ரோஸா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம்ஸ். அண்ட் தீஸ் 2 monosaccharides readily enter into the glycolic pathway. 2 monosaccharideனா என்ன, நம்ம அதாவது சுக்ரோஸ்ங்கிறவன் டைசாக்கரைடு, இந்த டைசாக்கரைடு 2 மோனோசாக்கரைடா பிரியுது, ஒன்னு குளுக்கோஸ் இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். இந்த மோனோசாக்கரைடு ரெடியாகி உடனே இந்த பிரிஞ்சோன்னு எங்க போயிடுதான் இந்த கிளைகாலிக் பாத்வேக்கு போயிடுது. அதுல குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் பாஸ்பாரிலேட்டட் டு கிவ் ரைஸ் டு த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் பை த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம். எந்த என்சைம், எக்ஸோகைனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா என்னவா மாற்றப்படுது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாற்றப்படுது. This phosphorylated form of the glucose is then isomerizes to product fructose 6 பாஸ்பேட்டா மாறுது. அதாவது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஐசோமெரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலமா fructose 6 பாஸ்பேட்டா மாறிடுது. Subsequent steps of the metabolism of glucose and fructose are the same. அதாவது இதுல இருந்து குளுக்கோஸோடதும் ஃப்ரக்டோஸோடதும் கிளைகாலிசிஸ் பாத்வே ஒரே மாதிரி தான் இருக்கும். The various steps of the glycolysis was depicted in the figure 12.1ல நமக்கு கொடுத்திருக்காங்க. In glycolysis the chain of 10 reactions under the control of different enzymes வந்து இத கண்ட்ரோல் பண்றான்.
takes place to produce pyruvate from glucose. என்ன ஆகணும்? pyruvate from glucoseல இருந்து நமக்கு pyruvate ஆக மாத்துறதுக்கு 10 reactions with enzymes நடக்குது. While studying these steps of glycolysis, please note the steps at which utilization or synthesis of ATP or in case NADH plus H plus takes place. நாம இந்த glycolysis pathway நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ATP அப்படிங்கிறது யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறது. ATP is utilized at 2 steps. இந்த இதுல பார்த்தோம்னா 2 இடத்துல ATP பயன்படுத்தப்பட்டு ADP plus phosphate மாற்றப்படுது. First எங்க நடக்குது? First in the conversion of glucose into glucose 6-phosphate. அதாவது exokinase அப்படின்ற enzymes மூலமா glucose 6-phosphate மாற்றப்பட்டுச்சு. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது அப்படின்னா ATP உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ரெண்டாவது எங்க நடந்தது? இந்த conversion of fructose 6-phosphate to fructose 1,6-5-phosphate மாறிச்சு இல்லையா? அந்த இடத்துல இன்னொரு ATP பயன்படுத்தப்பட்டது. So the fructose 1,6-bisphosphate is split into ரெண்டா பிரியுது. ஒன்னு dihydroxy acetone phosphate, இன்னொன்னு 3-phosphoglyceraldehyde அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியுது. யாரு? fructose 1,6-phosphate ஆனது ரெண்டா பிரியுது. ஒன்னு டைஹைட்ராக்சி அசிட்டோன், இன்னொன்னு 3-phosphoglyceraldehyde. அத பாஸ்போகிளிசரால்டிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம PGAL அப்படின்னு சொல்லலாம். We find that there is one step where NADH plus H plus is formed from NAD plus, அதாவது NADH plus, அதாவது NADH2 ன்னு சொல்லுவோம். சோ இந்த NADH2 எதுல இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த NAD வந்துட்டு என்ன இருக்கு? ரிடியூஸ் ஆகி நமக்கு NADH2 வந்திருக்கும். சோ அதையும் நம்ம பார்த்திருப்போம். This is when எப்ப நடக்கும்? 3-phosphoglyceraldehyde இருக்கு இல்லையா, அது கன்வெர்ட்டட் இன்டு 1,3-bisphosphoglyceraldehyde மாற்றப்படும். அப்ப 2 redox equivalents are removed in the form of the 2 hydrogen atoms. 2 hydrogen atoms என்ன பண்ணிடுறோம்? ரிமூவ் பண்ணிடுறோம் from the எதுல இருந்து? இந்த 3-phosphoglyceraldehyde ல இருந்து and transfer to the molecule of NAD plus நம்ம மாத்திடுறோம். எதனால மாறுது? NAD வந்து NADH2 மாறுதுன்னா 2 hydrogen atoms நம்ம என்ன பண்ணிட்டோம்? reduce பண்ணிட்டோம். சோ அதனால இந்த PGAL னு சொல்லக்கூடிய phosphoglyceraldehyde அப்படின்றது is oxidized and with inorganic phosphate to get converted into bis-phosphoglyceric acid. First 3-phosphoglyceraldehyde இருந்தது, லாஸ்டா என்னவா மாறிடுது? bis-phosphoglyceraldehyde மாறிடுது. The conversion of in the PBGA to the 3-phosphoglyceric acid, அதாவது PGA மாறணும்னா இந்த இடத்துல என்ன எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, forming of ATP நடக்குது. எங்க? the conversion of PBGA into 3-phosphoglyceric acid மாத்திரப்போ நமக்கு எனர்ஜி yielding process மாறுது. இந்த எனர்ஜி trapped by the formation of ATP. இந்த இடத்துல வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகுற எனர்ஜியை ATP ஃபார்மேஷனுக்கு வச்சுக்கிறோம். Another ATP is synthesized during conversion of PEP to the pyruvic acid. அதாவது பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் வந்து பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுறப்ப இன்னொரு ATP நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. Can you then calculate how many ATP molecules are directly synthesized in the pathway from the one glucose molecule? அப்ப ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து எத்தனை ATP உருவானதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். Pyruvic acid is then key product. இவன் தான் என்னது? key productா இருப்பான். எதுல? glycolysisல. When this metabolic fact of the pyruvate, what is the metabolic fat of the pyruvate? This depends on the cellular need. அதாவது இப்ப நமக்கு 2 பைருவிக் ஆசிட், அதாவது ATP யோட அளவு எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறத பொறுத்து இது என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். இப்ப ஒருவேளை ATP நமக்கு கம்மியா தேவைப்படுதுன்னா கிளைகாலிசிஸோட முடிஞ்சிடும். இல்ல நிறைய ATP தேவைப்படுது அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ், அதாவது அடுத்தடுத்த பாத்வேக்கு போயிட்டே இருக்கும். There are 3 major ways in the different cells. There are 3 major ways in the different cells handled pyruvic acid
produced by the glycolysis. These are lactic acid fermentation, alcoholic fermentation and aerobic respiration. அதாவது இந்த glycolysis இல்லாம வேற விதமாவும் இந்த pyruvic acid இது பண்றாங்களா, lactic acid, alcoholic இல்லனா aerobic. Fermentation takes place under the anaerobic condition, அதாவது absence of oxygen. In many prokaryotics and unicellular eukaryote, for the complete oxidation of glucose to CO2 and H2O. However, organisms adopt a Krebs cycle, which is also called aerobic respiration. This requires oxygen supply. அதாவது இப்ப லாஸ்டா கிளைகாலிசிஸ்ல நமக்கு 2 பைருவிக் ஆசிட் தான் கிடைச்சது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம், பார்ஷியல் ரெஸ்பிரேஷன், பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவே கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆனிச்சு குளுக்கோஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் கிடைக்கும். சோ இப்ப அடுத்து இப்ப கிளைகாலிசிஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் சில சமயம் நடக்கலாம். அதாவது எதுல, ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூனிசெல்லுலார். இதுவே யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன நடக்கும்னா கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்கும். அது ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம், அதாவது கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்றது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது இங்க குளுக்கோஸ் இருக்கு ஃபர்ஸ்ட். அந்த குளுக்கோஸ் என்னவா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, குளுக்கோஸ் எத்தனை கார்பன் இருக்கு, 6 கார்பன் இருக்கு. சோ 6 கார்பன் இருக்கு. இந்த குளுக்கோஸ் என்னவா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துல குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாற்றப்படுது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். அடுத்து இத செஞ்சது எக்ஸோகைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். அடுத்து ஐசோமெரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவ ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்ற மாதிரி மீனிங். ரெண்டும் அதாவது 6 கார்பன் தான், இவனு இன்னொரு 6 கார்பனா தான் மாறுறான். அவங்க பேர் என்ன அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். அடுத்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட். அப்ப முதல்ல இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுறப்பையும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் ஆக மாறுறப்பையும் நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, ஏடிபி தேவைப்பட்டுச்சு. அப்ப டோட்டலா 2 ஏடிபியை நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ட்ரையோஸ் பாஸ்பேட்டால 2ஆ பிரியுது. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இன்னொன்னு கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட். அதாவது இங்க 6ஆ இருந்த கார்பன் 3 அப்படின்ற 2 கார்பனா பிரியுது. 6 3 3ன்னு சொல்லிட்டு, அதாவது 3 + 3 எவ்வளவு 6ன்னு வந்துடும். சோ கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்னு முடிஞ்சிருச்சு. இப்ப இங்க இருக்க இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட், அதாவது 3 கார்பன்களை கொண்ட இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 1,6,1,3 பிஸ் பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறுது. இந்த டைமிங் அப்ப நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா NAD பிளஸ் ரெடியூஸ் ஆகி நமக்கு NADH+H அப்படின்னு ஒரு மூலப்பொருள் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த NADH2 கிரெப்ஸ் சைக்கிள் முடிஞ்சு அடுத்து ETS சொல்லுவோம், ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போறப்ப இந்த NADH2 அங்க போனா 3 ATP-யா கன்வெர்ட் ஆகும். எத்தனை ATP, 3 ATP-யா கன்வெர்ட் ஆகும். சோ 3 ATP இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1,6 ட்ரையோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் கிளிசரிக் ஆசிட் திரும்ப என்னவா மாறுறான், 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறுறான். சோ 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறணும்னு அங்க என்ன நடந்திருக்கு, திரும்ப ஒரு ஏடிபி நமக்கு கிடைச்சிருக்கு. திரும்ப அவன் 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பாஸ்போ கிளிசரேட் ஆகுறான். அப்ப ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறுது. திரும்ப பாஸ்போ ஈனால் பைருவிக் பாஸ்போ ஒரு மூலக்கூறு நீர் வாட்டர் ரிலீஸ் ஆனோன்னு நமக்கு பாஸ்போ கிளிசரேட்டா இருந்தவன் பாஸ்போ ஈனால் பைருவேட்டா மாறுறான். திரும்ப ஒரு ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குது. அதாவது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நமக்கு லாஸ்டா 3 கார்பன்ஸ் வச்சிட்டு இருக்க பைருவிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடம் இந்த 6 கார்பன் இருக்க ஒரு மூலக்கூறு 3 கார்பனை கொண்ட மூலக்கூறா பிரியறப்ப ஒரு NADH2 உருவாயிருக்கு. அது இல்லாம 2 ஏடிபி உருவாயிருக்கு. எத்தனை, 3 கார்பன்கள் 2ஆ பிரிஞ்சப்ப. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறப்ப ஒரு NADH2 எத்தனை ஏடிபிக்கு ஈக்குவல்னு சொன்னோம்,
3 ஏடிபிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். அப்ப 3 into 2 6 ஏடிபி. அடுத்து இங்க 2 எத்தனை இருக்கு? 4 ஏடிபி. அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை ஏடிபி இந்த ப்ராசஸ் மூலமா கிடைச்சிருக்கு? 8 ஏடிபி கிடைச்சிருக்கு. சாரி 10 ஏடிபி கிடைச்சிருக்கு. இந்த ப்ராசஸ்ல முன்ன பார்த்தோம் இல்லையா, குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுறப்பயோ, அடுத்து அதே போல ஃப்ரக்டோஸ் 16 வந்து சாரி ஃப்ரக்டோஸ் 6 வந்து ஃப்ரக்டோஸ் 16 மாறுறப்பயோ 2 ஏடிபி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருப்போம். யூட்டிலைசிங் அப்ப 2 ஏடிபி நம்ம இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எதுல இருந்து? 10 ஏடிபி இங்க இருந்து கிடைச்சது இல்லையா, அதுல இருந்து 2 ஏடிபி யூட்டிலைஸ்னா என்னது? பயன்படுத்திட்டோம். சோ அந்த பயன்படுத்தினால இதை மைனஸ் பண்றோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 8 ஏடிபி அப்படின்னு கிடைக்குது. சோ 8 ஏடிபி அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ராசஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைகோலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸோட எண்ட்ல நமக்கு கிடைச்ச காயின்ஸ், அதாவது எனர்ஜி காயின்ஸ் தான் இவங்க. சோ கிளைகாலிசிஸ் மூலமா நமக்கு 8 எனர்ஜி காயின்ஸ் கிடைச்சிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல தொடர்ந்து ஆக்சிஜனே கிடைக்கல. இப்ப கிளைகாலிசிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, கிளைகாலிசிஸ்க்கு ஆக்சிஜன் தேவையில்லை. சோ கிளைகாலிசிஸ் முடிஞ்சும் அந்த இடத்துல ஆக்சிஜனே இல்லை அப்படின்னா என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, ஃபெர்மெண்டேஷன் தான் தொடர்ந்து நடக்கும். சோ ஃபெர்மெண்டேஷன் சே பை த ஈஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். இட்ஸ் a incomplete oxidation of a glucose. incomplete oxidation, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு என்ன மீனிங்? கார்பன் டை ஆக்சைடாவோ H2ஆவோ அது மாறணும். ஃபுல்லா is achieved under anaerobic conditions by sets of reaction where pyruvic acid is converted into கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால். இந்த ஈஸ்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபெர்மெண்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? anaerobic கண்டிஷன் மூலமா இந்த பைருவிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதாவது கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு நமக்கு எத்தனை ஏடிபி கிடைச்சது? 8 ஏடிபியும் 2 மாலிக்யூல்ஸ் பைருவிக் ஆசிடும் கிடைச்சிச்சு. சோ இந்த பைருவிக் ஆசிட் மேற்கொண்டு நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்றோம். யாரை வச்சு? வித் த ஹெல்ப் ஆஃப் த ஈஸ்ட் மூலமா பண்றப்போ நமக்கு என்னவா மாறும் இந்த பைருவிக் ஆசிட் அப்படின்னா, எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா மாறும். கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அந்த ஆல்கஹால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பபிள்ஸா வரதுதான் நம்ம கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி. சோ த என்சைம்ஸ் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் தான் இங்க வேலை செய்யுது. அண்ட் ஆல்கஹால் டீகார்பாக்சினேஸ் ஹைட்ரோஜீனேஸ் கேட்டலைஸ் திஸ் ரியாக்ஷன். இந்த இடத்துல என்ன விதமான என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஷன் பண்ணி என்னவா மாற்றப்படுது? ஆல்கஹாலா மாற்றப்படுது. சோ ஆல்கஹால் டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்ற 2 என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. Other organism like some bacteria produce lactic acid from the pyruvic acid. The steps involved are shown in the figure 12.2. In animal cells also, like muscles, during exercise when oxygen is inadequate for cellular respiration, pyruvic acid is reduced into the lactic acid by a lactate dehydrogenase. The reduction agent is NADH plus NaH plus, which is reoxidized to NAD in both the process. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, ஈஸ்ட் வந்து பைருவிக் ஆசிடை என்னவா கன்வெர்ட் பண்ணும்? ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடும். ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றப்ப அதுக்கு ஆல்கஹால் டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்ற என்சைம் தேவைப்படுது. இன்னும் சில பாக்டீரியாஸ்ல இந்த பைருவேட் லாக்டிக் ஆசிடா மாற்றப்படும். அந்த லாக்டிக் ஆசிடா மாற்றதுக்கு லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்ற என்சைம் தேவைப்படுது. அதே போல நம்ம விலங்குகள், அதாவது மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்துலயும் எக்ஸசைஸ், இப்ப நம்ம நார்மலா எக்ஸசைஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தசைகள்ல திடீர்னு வலி ஏற்படும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு அந்த இடத்துல லாக்டிக் நம்ம உடல்ல இருக்க ஆசிட், அதாவது பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுறதுனாலதான் அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, NADH பிளஸ் ஏஜென்ட் திரும்ப ரீஆக்சிடைஸ்ட் ஆகி NAD+ மாறுவான். இப்ப நமக்கு இந்த லாக்டிக் ஆசிட் எப்படி வந்தது அப்படிங்கறத இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. மேஜர் பாத்வே ஆஃப் அனரோபிக் சிந்தசிஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் என்னவா மாறுமா? குளுக்கோஸ் வந்து கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டா மாறும். அடுத்து 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறும். கடைசியா பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிடா மாறி
பைருவிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட கிளைகாலிசிஸ் ப்ராசஸ். இப்ப கிடைச்ச இந்த பைருவிக் ஆசிட இந்த இடத்துல என்ன நடக்குது, NADH2 யூஸ் பண்ணி NADH2 NADH ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். இல்ல இந்த இடத்துல பைருவிக் ஆசிட்ல NADH பிளஸ் NADH இருந்தா இங்க எத்தனாலா ஃபார்மேஷன் ஆகும் when we use the yeast. சோ ஈஸ்ட் அதனாலதான் இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆசிடோட பேரே டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரோஜீனேஸ் அப்படின்னா என்னது, இங்க இருக்க H பிளஸ் தான் ஹைட்ரஜன், அதை நம்ம என்ன பண்றோம் டி அந்த இடத்துல இருந்து விளக்குறோம், அதனால NAD அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ பைருவிக் ஆசிட் எத்தனாலாவும் கன்வெர்ட் ஆகுது, லாக்டிக் ஆசிடாவும் கன்வெர்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வேற என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.